மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1530வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 6வது மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை வாலிபர் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நல்லவராயிருக்கிறார். தொடர்ந்து நாளை தினம் நடைபெறுகின்ற ஆராதனைக்கு தவறாமல் குடும்பத்தோடு உங்களுடைய சபைக்கு சென்று தேவனை ஆராதியுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். அது உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ரட்சிக்கப்படாத வாலிபர்கள் ரட்சிக்கப்படவும், ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முன்வரவும் ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கினை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த இடத்திலே வாலிபர்களுக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார், நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும். வாலிப வயதுல அவங்களுக்கு பலன் அதிகமா இருக்கும். ஒரு வேலையை செய்ய சொன்னா உடனே செய்வாங்க, அட்வான்ஸா இருப்பாங்க. அது ஒரு பலன். அதே வேளையில ஆவிக்குரிய பலனும் இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய பலன் தான் இந்த நாட்களிலே வாலிபர்களுக்கு அவசியம் தேவைப்படுகிறது. அது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பலன். அதோடு மாத்திரமல்லாமல் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும். ஒரு வாலிப வயதுல எது நம்ம இருதயத்துல நிலைத்திருக்க வேண்டும், நிரம்பியிருக்க வேண்டும் என்று சொன்னால் வேத வசனம். ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனாலே. வாலிப வயதுல வசனம் நமக்கு நிலைத்திருக்கணும் அப்படின்னா தினசரி வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அதை தியானிக்க வேண்டும். வேத வசனத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய நாட்களிலே அநேக வாலிபர்களுக்கு வேத வசனம் நிலைத்திருக்கிறதா என்று கேட்டால், சிலருக்கு நிலைத்திருக்கிறது, பலருக்கு உலகத்தில் உள்ள காரியங்கள் தான் நிலைத்திருக்கிறது. உலகத்துல எப்படியாவது நாம் பெரிய ஆளா மாறணும், அது மாத்திரம் இல்லை, நான் நிறைய சம்பளம் வாங்கணும், நல்லா படிக்கணும், நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் சொல்லிதான் வாலிபர்களுக்கு என்ன இருக்கு. அதே போல அதன் வழியாகத்தான் அதுக்கு தான் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு வாலிபனுக்குள்ளாக வேத வசனம் நிலைத்திருக்கும் என்று சொன்னால், அந்த வாலிபனை கொண்டு கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறார். அந்த வாலிபன் மேல் இருக்கிற ஒரு தெய்வீக திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். இன்னைக்கு அநேக வாலிபர்கள் சபைக்கு வாராங்க, சபைக்கு செல்றாங்க, பைபிளை கையில பிடிச்சிருக்கிறாங்க. ஆனா தினசரி பைபிள் வாசிக்கிறது கிடையாது. வாசித்தாலும் அந்த வசனத்தின்படி அது நிலைத்திருக்கிறது இல்லை. எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, குறிப்பாக வாலிபர்களே, உங்க வாழ்க்கையில வசனத்துக்கு நீங்கள் செவி சாய்த்து வசனத்தை வாசித்து வசனத்துல நீங்க பழகுங்க. வசனம் உங்க வாழ்க்கையில நிலைத்திருக்கும் என்று சொன்னால் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதோடு மாத்திரமல்லாமல் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து 15, 16, 17 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இந்த உலகத்துல அன்பு கூறக்கூடாது. ஏனென்று சொன்னால் அநேக பாவங்கள் இருக்கிறது. அநேக வாலிபர்களை பாருங்க, யார் யாருக்கோ வாழ்ந்து நண்பர்களுக்காக, அது மாத்திரமல்ல சிநேகிதர்களுக்காக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கிறவங்க இந்த உலகத்துல அநேகர் இருக்கிறாங்க. எனவே நம்முடைய வாழ்க்கையில வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதே வேளையில சிலர் பார்த்தீங்கன்னா
பல ஆப்புகளை டவுன்லோட் பண்ணி சேட்டிங் பண்ணி தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்கள் உண்டு. ஆனால் வேத வசனத்தை வாசித்து வேத வசனத்தின்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள் ஒரு நாளும் இந்த உலகத்தில் தோற்று போன சரித்திரம் இல்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்று தீர்மானிக்க வேண்டும், வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த உலகத்திலே பாவம் செய்யக்கூடாது என்று சொன்னால் வேத வசனத்தை வாழ்க்கையில இருதயத்தில வைத்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் தாவீது சொல்கிறார், நான் பாவம் செய்யாதபடிக்கு உடைய வார்த்தைகளை உடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அர்ப்பணிப்போம். ஒருவேளை பெற்றோர் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா உங்க பிள்ளைங்களை நீங்க படிக்க அனுப்ப போறீங்க, புதிய கல்வியாண்டு வரப்போது, அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, எவ்வளவோ ஆயிரங்கள் ஃபீஸ் கட்டுறீங்க. ஆனா தினசரி இந்த பைபிளை வாசிக்கிறதுக்கு அவங்கள உற்சாகப்படுத்துங்க. பைபிளை வாசித்து டெய்லி ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணணும், அதை எழுதணும் சொல்லி நீங்க சிறு வயதிலேயே நடத்துவீங்க சொன்னீங்கன்னா வாலிப வயதிலும் அப்படியே செய்வாங்க. வசனம் அவர்களை நடத்தும், வசனம் அவர்களுக்கு பாவம் செய்யாமல் தடுத்து நிறுத்தும், வசனம் பெரிய உயர்வை கொண்டு வரும். எனவே பெற்றோராகி நீங்கள் வசனத்துக்கு உங்க பிள்ளைகளை நடத்துங்க. அன்றைய காலங்களில எங்களுடைய பெற்றோரெல்லாம் வேத வசனத்தின்படி நடத்துனதுனாலதான், சபையின் காரியங்களில ஈடுபடுத்தினால்தான் இன்றைக்கு நாங்கள் ஊழியரா வந்து நிற்கிறோம். அன்றைக்கு அவர்கள் ஏனோ தானோ என்று சொல்லி வளர்த்திருப்பார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்க முடியாது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பெற்றோரே, உங்க பிள்ளைகளை வேத வசனத்துல நடத்துங்க. வாலிபர் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா நீங்களும் முயற்சி பண்ணுங்க. நம்மளுக்கு அவங்க சொல்லணும் இவங்க சொல்லணும் இல்லை, நீங்க பைபிள் திறந்து நீங்க வசனம் வாசித்து பல வசனங்கள் உங்க உள்ளத்தில் நிலைத்திருக்கும் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில வசனம் உங்களை நடத்தும். எனவே அப்படிப்பட்ட வாலிபர்களாய், வாலிப பிள்ளைகளாய், அப்படிப்பட்ட தேவ மக்களாய் நாம் மாறும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்கு ஜெபிக்கிறேன். இந்த வேத வசனம் எங்க வாலிப வயதுல ஆண்டவரே எங்களுக்குள்ளாக நிலைத்திருக்கட்டும். தினமும் நாங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பல மணி நேரங்கள் ஆண்டவர் இந்த வேத வசனத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் வாசித்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த உலகத்துல நாங்கள் ஒரு வெற்றிகரமான ஒரு வாலிப வாழ்வதற்கு இந்த வேதத்தை நாங்கள் ஒரு நாளும் மறக்க கூடாது. ஆண்டவரே வேதம் இல்லாமல் நாங்கள் வாழக்கூடாது. வசனத்தின் வெளிச்சத்துல நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். விசேஷவனமாய் ஆண்டவரே நாளை தினம் நடைபெறுகின்ற ஆராதனைக்கு தவறாமல் செல்லட்டும். ஆண்டவரே குடும்பமாய் செல்லட்டும். புதிய ஆத்துமாக்கள் ஒவ்வொரு சபைகளிலும் செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே விசேஷவனமாய் எல்லா ஸ்தல போதர்களையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீரான்னு ஜெபிக்கிறேனப்பா. இயற்கை செயற்கை ஆராதனைக்கு சாத்தியமாகட்டும் என்று ஜெபிக்கிறேனப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரயாணம் பண்ணுகிறவருடைய பிரயாணத்தை ஆசீர்வதிங்க. கர்ப்பகால ஸ்திரீகளை ஜெபிக்கிறேன். குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்றவள சுகப்பிரசவத்தை கட்டளையிடுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆளுகை எங்க தேசத்தில் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேனப்பா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்தின் வழியா சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மாரநாதா.